Hi, வணக்கம், வெல்கம் பேக் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. இன்னைக்கு உங்களுக்கு Forex மார்க்கெட் தான் உங்களுக்கு காட்ட போகிறது. Forex மார்க்கெட்ல USDJPY பர்ஃபார்மன்ஸ் நம்ம சாஃப்ட் கொடுத்தது தான். இப்போ USDJPYல Forex மார்க்கெட்ல உங்களுக்கு எடுக்கும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன். இப்போ எந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கணும், எந்த பாயிண்ட்ல எக்ஸிட் பண்ணணும், ஃபேக் பிரேக் அவுட், ஸ்ட்ராங் பிரேக் அவுட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு பார்த்துட்டாலும் மார்க்கெட் மார்னிங்கில் கொஞ்சம் டவுன் போயதுக்கு அப்புறம் தான் அப்ராக்சிமேட் பிரேக் அவுட் போயுது. இப்போ நல்லா மார்க்கெட்டு மேலே ஏறி அப்ராக்சிமேட் 3 டார்கெட்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்து ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் எகெயின் பிரேக் அவுட் போவதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுத்தது எடுக்கிறதுக்காக ரீஎன்ட்ரி சைடில் ரீஎன்ட்ரி செக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ இதில் என்ட்ரி எடுக்கும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் நமக்கு அக்குரேட்டாக ட்ரேட் எடுக்கலாம். நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனில் சைட்வேஸ் ஐடென்டிஃபிகேஷன், சைட்வேஸ் மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரா கலர் உங்களுக்கு த்ரூ காட்டி கொடுத்துடும். அதில் என்ட்ரி எடுக்கணுமா, ஹோல்ட் பண்ணமா, மார்க்கெட் ரிவர்ஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா Forex-ல USDJPY பர்ஃபார்மன்ஸ் கரன்சியில் ஈஸியாக ட்ரேட் எடுக்கணும் மார்க்கெட்டு தான். இப்போ ட்ரேட் எடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஷனே வேண்டாம். USDJPY பார்த்துட்டா கோல்டு, இது ரெண்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டாலும் இன்றைக்கி நல்ல மார்க்கெட்டு மேலே போயுது. இதுக்கு 1 hour பார்த்துட்டா இதுக்கு முன்னாடி கொடுத்தது பை அப்ராக்சிமேட்டு 29th கொடுத்தது 11:30 கொடுத்த பை தான். அது பை வரும்போது நம்ம ஒரு ஹைக்கில் தான் மார்க்கெட் ஏறிட்டு அது கீழே பார்த்துட்டு அது ரெட்டாக இருக்குது, அது ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது முன்னாடி கொடுத்த பை செல் எக்ஸிட் பண்ணதுக்காக தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் எகெயின் கொஞ்சம் கீழே போயதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் பை ஏறிட்டேன். ஸோ இந்த எஸ்டர்டே பை நல்லா மேலே போச்சு. இப்போ அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட்டை நல்லா மேலே ஏறிட்டு இன்றைக்கி என்ன சார் 30th October தான். இன்றைக்கி மார்னிங்கில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் போயதுக்கு அப்புறம் தான் மேலே ஏறிட்டு. இப்போ இந்த பாயிண்டில் ரெசிஸ்டன்ஸும் கட் பண்ணிட்டு நல்லா மேலே போச்சு. இப்போ பார்க்கும்போது தான் மார்க்கெட் எகெயின் மேலே போயிட்டுருக்காரு. அப்படி ரீஎன்ட்ரி கொடுத்தது அப்ராக்சிமேட் 3:30க்கு ரீஎன்ட்ரி கொடுத்தது. அது ரீஎன்ட்ரி இப்போ டார்கெட் பார்த்துட்டா அப்ராக்சிமேட் 154 289 வரும்போது டார்கெட் அச்சீவ் ஆகிடும். இப்படி மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்காரு. ஹோல்ட் பண்ணலாம் தைரியமாக. உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் போகும்போது எக்ஸாக்டாக கொடுத்துடும், அந்த டைமில் தான் எக்ஸிட் பண்ணலாம். அல்லாத இந்த போர்ஷன் தைரியமாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ சிக்னல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம். இப்போ சிக்னல் வரும்போது கீழே கன்ஃபர்மேஷன் பார் க்ரீனாக வரணும், க்ரீனு மேலே க்ரீன் வரணும். இது ரெண்டுமே சேம் ஆகும்போது தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ இந்த கேனில் பார்க்கும்போது லாங்கு தான் மேலே ஏறிட்டேன். அவட கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே இருக்கும்போது இந்த பாயிண்டில் தான் கரெக்டாக எடுக்கணும். இப்போ அது 30 minutes பார்க்கும்போது 30ல் பார்க்கும்போது முன்னாடி பை கொடுத்தது. அதுக்கப்புறம் எஸ்டர்டே மார்க்கெட்டு க்ளோசிங் லெவலில் நல்லா மேலே போச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்க்கும்போதும் இன்றைக்கி மார்னிங்கில் டவுன் வந்தால், ஆனால் கீழே க்ரீனாக இருந்தால் அவட டவுன் இல்லைன்னு சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மேலே நல்லா மேலே போச்சு. இப்போ அதுக்கு முன்னே ரெசிஸ்டன்ஸ் இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போது நமக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது இப்படி எகெயின் மார்க்கெட்டு மேலே தான் போட்டிருக்காரு. உங்களுக்கு அந்த ட்ரேடு தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம்னு சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காரு. இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் போகும்போது நமக்கு ட்ரெண்டு கரெக்டாக சேஞ்ச் ஆகிடும். இந்த ட்ரெண்டு நம்ம சேஞ்ச் ஆகும்போது 1 minute நமக்கு புல்லிஷ் பியரிஷ் வரும்போது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ரிவர்ஸ் போயிட்டு இருந்தது அப்படியே எக்ஸிட் பண்ணலாம்னு. அல்ல அந்த எக்ஸ்ட்ரா கலர் வந்துடும், சைடுவேஸ் எக்ஸ்ட்ரா கலர் வரும்போது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். கீழே கன்ஃபர்மேஷன் பார் சேஞ்ச் ஆகிடும். கீழே கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகுது ஒரு வெயிட் பண்ணும்போது தான் தைரியமாக உங்களுக்கு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டு பை தான் செல்லு வந்துட்டா கேண்டில் ரெட்டு மேட்சாக வருமே, இல்லாத எகெயின் மேலே இருக்கும் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு. இப்போ இதுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணணும் லைவ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.